ஏடா மீஸ் அந்த மாரி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நீடியாத பையன்னு சொல்லிட்டு டேக்குக்கு ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலாக. என்னால் இப்போ நான் ஒயனை வச்சு ஒரு ஸ்டோரி போடுறேன்னா, அந்த ஸ்டோரி வந்து நான் அந்த ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப திங்க் பண்ணி சீன்லாம் ஆட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா எஃப்எஃப் கிரியேட்டரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் பண்ணுறேன். தென் எனக்கு பிஎல்லும் வந்து இதே சேனலில் போடணுங்கும்போது எனக்கு அதுக்கும் தனியாக ஸ்டோரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒயனை வச்சு வீடியோ போட்டேன்னா வந்து எப்போ நீங்கள் வந்து பிஎல் ஸ்டோரிஸ் போடுவீங்கன்னு கேட்குறீங்க. பிஎல் வச்சு போட்டேன்னா எப்போ வந்து ஒயனை வச்சு போடுவீங்க அப்படி கேட்குறீங்க. ஸோ என்னால் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டால் தான் அப்போ கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து ஒயனை வச்சு போடுறது, இன்னொன்று வந்து பைசெக்ஷுவல் ஸ்டோரி. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது என் மைண்டுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். கண்டினியூஸாகவும் வீடியோ வரப்போகுது. லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். லைக் ஒரு நாளைக்கு 2 வீடியோ. அப்படி போடும்போது நான் வந்து என்னோடய ஷெட்யூல்ஸையும் தாண்டி டைம் ஒதுக்கி யோசிக்கிற மாதிரி தான் வரும். 2 ஸ்டோரி என்னால் யோசிக்க முடியல ஆக்சுவலாக. முடிஞ்சாலுமே என்னால் நிறையவே டைம் எடுக்குது. ரெக்கார்ட் பண்ணவும் நிறைய டைம் எடுக்குது. ஸ்கிப் பண்ணி லைக் கொஞ்சம் கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன நினச்சிருக்கேன்னா, இப்போ நான் ஒயனை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணி போட்டேன்னா, அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து எல்லாருமேலாம் பைசெக்ஷுவல் ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களே. 2 பேரையும் பார்க்குறவங்க 2த்தையும் பார்க்குறவங்க இருப்பாங்க. பட் ஒரு இதை மட்டும் பார்க்குறவங்க தானே கவுண்ட் பண்ணும்போது அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால ஒரே ஸ்டோரியை வச்சு பைசெக்ஷுவலாகவும் அதே சமயம் ஒயனை வச்சும் போடலாம் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை போட போகிறேன். மேபி இந்த ஐடியா நல்லா இல்லைன்னா சொல்லிடுங்க. நான் வந்து 2க்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியே போடுறேன். பட் பைசெக்ஷுவல் ஸ்டோரி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ ஒரு வாரத்துக்கு 2 தான் வரும். பட் இப்படி பண்ணேன்னா எனக்கு டைமும் சேவ் ஆகும். நான் வந்து வாரத்துக்கு 7 வீடியோவும் என்னால் போட முடியும். ஸோ இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாண்டா வளவலன்னு 3 நிமிஷம் கிட்ட பேசியிருப்பேனா. ஸோ நம்ம ஒரு குட்டியான்ற பாட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி கதை இல்லாமா இன்ட்ரோ என்னன்னா டேங்க் வந்து ஜங்குக்கு வந்து முறை பையன். அண்ட் தென் ஜங்குக்கு பற்றி சொன்னோன்னா ஜங்குக்கு ரொம்பவே வந்து எப்போ டேங்கை பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு அங்கங்கே டச் பண்ணிட்டு கொஞ்சம் கிஸ் பண்ண வருது அந்த மாதிரி ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் தென் டேங்க் வந்து இப்போ தான் 17 ஆகுது. இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து பர்த்டே வந்தால் 18. அண்ட் டேங்க் வந்து ஜங்குக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. சீக்ரெட்டாக வந்து லவ் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் தென் ஜங்குக்குமே வந்து டேங் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். 2 பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து 2 பேரும் வெளில சொல்லிக்கிட்டதில்ல. ஆனால் ஜங்குக் பண்ணுறத வச்சே வந்து தெரிஞ்சிடும். லைக் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் ஜங்குக் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் டேங்க் வந்து பிடிக்காததாக தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஜங்குக்கு வந்து நல்லாவே தெரியும் டேங் வந்து அவரை தான் லவ் பண்ணுறாருன்னு. டேங் வந்து வெளியில் சொல்லிக்க மாட்டார். பட் இந்த ஜங்குக் பண்ணுறதெல்லாம் ரசிக்கிறது, டச் பண்ண விடுறது, என்னதான் துரத்துற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் ஆக்சுவலாக. பட் அவர் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். ரசிச்சுட்டு நம்ம எதுக்கு சொல்லணும், எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம், கொஞ்சம் வந்து ப்ளே பண்ணலாமேன்னு சொல்கிறது தான் இத்தனை வருஷம் வந்து நல்லா வச்சு செய்வார். அண்ட் தென் டேங்க் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். நேம் வந்து ஜிமின் தான், வேறு யார். அவ்வளோதாண்டா. இப்போ அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி குழப்பா இல்லாமா இப்போ ஸ்டார்டிங் சீனில் டேங் வந்து அப்படியே கவுச்சிட்டு படுத்திருப்பார். வீட்டில் ஆக்சுவலாக யாருமே இல்லை. டேங்க் வந்து மோஸ்ட்டாக அந்த டார்க்னஸில் இருக்கிறது தான் பிடிக்குமே. ஸோ நல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அப்படியே வந்து பேய் மாதிரி படுத்திருக்காரு. எந்த விதமான எதுவுமே யூஸ் பண்ணல. கையில் வந்து ஃபோன் இருக்குது. பட் கையை வந்து கவுச்சை தாண்டி தொங்க போட்டுட்டு இப்படி ஃபோனை கையில் பிடிச்ச மாதிரி சீலிங்கை பார்த்துட்டே அப்படியே படுத்திருக்காரு. ஃபேன் ஆன் இல்லை, ஏசி ஆன் இல்லை, எதுவுமே டோட்டலாக வந்து எதுவுமே ஆன் இல்லை. பட் இடி இடிக்கிற சவுண்டு, மின்னல் வர சவுண்டு மட்டும் நல்லாவே கேட்குது. ஏன்னா வந்து வெளில வந்து மழை பெய்ய போகுது, அதனால் வந்து அப்படி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஸோ அங்கங்கே வந்து இடி இடிக்க அந்த இருட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து அப்படியே லைட்டு வந்துட்டு போகுது. ஸோ அது வந்துட்டு போக அந்த டார்க்னஸில் சுற்றி இருக்கிற திங்ஸ் ப்ளஸ் அந்த இருட்டாக இருக்கும்போது லைட்டு வர்றதுனால அங்கங்கே ஷேடோஸ் தெரியுது. அந்த மாதிரி கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது அந்த வீடியோ. பட் டாக் எதையும் பெருசாக கண்டுக்கல. ஜஸ்ட் அப்படியே படுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு மாதிரி நிறையா பின்னாடி நடக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக கேட்குமா, அவ்வளோதான் டேங்க் பயந்துடுறாரு. அப்படி பொறுமையாக எழுந்துச்சி உட்காந்து
சுற்றி பார்க்குறாரு. பார்த்தாங்க யாருமே இல்ல. பட் அந்த இடி இடிக்கிற சவுண்டு லைட்டா மழை பெய்யுற மாரி வேற சவுண்டு கேட்குது. வித்தியாசமா சவுண்ட் கேட்குது. டாங் வந்து செம்மையா பயந்துர்றாரு. டாங்க்கு வந்து இந்த பேய் மேல நம்பிக்கை, பேய் இருக்குங்கிறது, அந்த மாரி திங்ஸ்லாம் நம்பிக்கை நெறையாவே இருக்கு. ஒரு நாள் கிட்ட இருக்கிற பில்லு அப்படியே தூக்கி ஹக் பண்ணிட்டு, "ஐயோ! பெருமாளே, பெருமாளே, பெருமாளே பேய் மட்டும் இருக்கக்கூடாது பெருமாளே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ண மூடிட்டு உட்காந்துட்டுருப்பாரு. இப்போ பொறுமையா வந்து மெயின் டோருக்கு வெளியில யாரோ அப்படி பொறுமையா கேட்டு கிட்டேருந்து நடந்து வர மாரி ஒரு சவுண்டு. வீட்ல வேற யாரும் இல்ல. யார் இந்த டைம்ல வருது? ஆ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து, "தைரியத்த வர வச்சுருடா தாங்கா" போயிட்டு யாருன்னு பார்த்துட்டு, யாராச்சும் இருந்தா அந்த தலவாணிய வச்சு ஒரே போடு. எதிர்த்தாப்புல இருக்கிறவன் சாவுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தலவாணி அது ஏதோ பெரிய பேட்டாவும் அப்படியே நெனச்சுட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ, அந்த தலவாணிய பொறுமையா அப்படியே ஹக் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. அவர் அடிக்கமாலாம் இல்ல. ஃபோன அவர் விட்டு கடாசிட்டாரு. யாருக்கும் கால் பண்ணவும் எதுவும் கிடையாது. கவுச்சிட்டு அப்படியே விட்டு கடாசிட்டு பில்லோவ மட்டும் எடுத்துட்டு பொறுமையா போயிட்டுருக்காரு. ஸோ, அவர் டோரு கிட்ட போவாரா? ஸோ, கிட்டத்தட்ட டோருக்கும் அவருக்கும் ஒரு கொஞ்சம் கேப் தான் இருக்கு. டோர் வந்து சட்டுன்னு ஓப்பன் ஆகும். கொஞ்சம் தூரத்தில வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நின்றதுனால, அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கு அவர் ஃபேஸ்லயும் அடிச்சிருக்கும். பட் கரெக்ட்டா 1 சென்டிமீட்டர் கேப்ல வந்து இந்த அடிக்காத அளவுக்கு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. முன்னாடி வந்து கரெக்ட்டா இடி இடிக்குது. அங்க வந்து ஒரு பெர்சனோட உருவம் தெரியுது. எங்க டேங்க் முன்னாடி கிட்ட. அவ்வளோதான் அத பார்த்தோம் டேங்க் அலறிட்டு, "அம்மா பேயி!" அப்படின்னு கத்துறாரு. ஆப்போசிட்ல ஜங்குக் தான் நின்னுட்டுருப்பாரு. "எது பேயா? என்ன பார்த்தா உனக்கு பேய் மாரியாடா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிட்ட வருவாராம். ஐயையோ! பேயா இருந்தா கூட சமாளிச்சுப்பேன். ஐயையோ! ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கத்து கத்துறாராம். பின்னாடி வந்து ஆக்சுவலா டாங்கோட பாட்டி வந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நான் சிரிப்பா வருது. அப்படியே சிரிச்சுட்டேன். "ஏய் ஜங்குக்கா, அவனுக்கு கொஞ்சம் பயம் குடுத்தாம தான் இரு. பாரு பாவம் எப்படி பயப்படுறான்னு சொல்லிட்டு. புள்ள எப்படியா பயம் குடுத்துருது? வேர்த்திருக்கு புள்ளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி கட்டியிருப்பாங்க இல்லையா? அவங்க முந்தானைய எடுத்து அப்படியே ஆ டாங்கோட ஃபேஸ அப்படியே தொடச்சு விட்டுட்டுருக்காங்க. நான் வந்து நின்னதுக்கே பயப்படுறான். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரூம்ல அப்படின்னோன அப்படியே டக்குன்னு திரும்பி முறைச்சி பார்ப்பாரா? எப்போ பார்த்தாலும் முறைக்க வேண்டியது இந்த முட்டை கண்ணை வச்சுட்டு. சரி நான் போய்ட்டு கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஏதாச்சும் இருக்கா நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி தேங்காய் ஒன்று சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரா? பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வாயிலே வந்து கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி சொல்லுவானா டாங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு சிரிச்சிட்டே வந்து நான் கிச்சனில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்புறம் டாங்கும் அந்த பாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஃபுல்லாக வந்து டாங்கோட ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. ஜங்குக்கு கிச்சனில் வந்து நல்லா பூனை பாலை தேடுற மாதிரி தேடிட்டு இருப்பாரு. இங்கேருந்து டாங் வந்து அப்பா எம்பிட்டு அழகாக இருக்காயாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து ஜிமின் வந்து டாங்கோட ஷோல்டர்லேயே அடிச்சுட்டு, "என்ன மாப்பிள்ள கண்ணு எங்கேயோ போகுது போல, சூத்த சாத்திட்டு உட்காருறியா? ரைட்டுப்பா நான் சாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட உட்காருவாரா. ஜங்குக்கு அப்போ தான் திரும்பி பார்த்துருப்பாரு. சரி கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்தோன்னா ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டே கிட்ட வந்து, "எனக்கு மட்டும்தான் பொசசிவ் ஆகும்ல, உனக்கு ஆகாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, "என்ன ஜிமினா எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு ஜிமின் கிட்ட பேசிட்டு அப்படியே கிட்ட வருவாங்க. ஜிமினுக்கு வந்து, "என்ன காற்று நம்ம பக்கம் வீசுது, இந்த நாய் இப்போல்லாம் பேச மாட்டானே" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, "ஆ ஆ நல்லா தான் இருக்கேண்ணா." "அண்ணாவா? என்ன அண்ணா கிண்ணான்னு பேசிக்கிட்டு, நீ சும்மா என்ன ஜங்குக்குனே கூப்பிடுன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட லைட்டாக ஹக் பண்ண மாதிரி ஷோல்டர் அப்படியே தட்டி கொடுப்பானா. அவ்வளோதான் அதை பார்த்தோன்னே தாங்க வரும் பாருங்க ஒரு கோவம். அவர் முன்னாடி வந்து எது இருக்கோ அதை அப்படியே தள்ளி விட்டு, "நான் ரூமுக்கு போய் தூங்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ரூம்குள்ளே லைட்டாக டோரை சாத்திடுவாரா. ஐ மீன் லாக் பண்ணியிருக்க மாட்டார். சாத்தி வச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு. இந்த சைடு ஜங்குக்குனா சிரிப்பாக வரும். என்னைய பொசசிவாக்கி பார்க்குறேன், கிட்ட வந்தாலும் எனக்கு பொசசிவ் நல்லா பொசசிவாகி சாப்பிடாம அவனே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சைடு டாங்கா ரூம் டோரை சாத்திருப்பாரா. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். லைக் அவங்க வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு வந்தாலும் தனியாகவே விட மாட்டார். டாங் பின்னாலாம் குட்டி போட்டு போன மாதிரி டாங் பின்னாடியே போக வேண்டியது. ஒரு நிமிஷம் கூட டாங் வந்து தனியாக விடவே மாட்டார். லைட்டாக கோவச்சிட்டு போனாலும் சரி, கோவமாக போனாலும் சரி, ஒரே அடுத்த செகண்டே வந்து ஜங்குக்கு வந்து பின்னாடி வந்துடுவார். இப்போ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு டோரை வந்து சாத்திட்டு வந்து நின்று பார்த்துட்ருப்பாரா. ஆனால் வந்து ஜங்குக்கு வரல. ஜங்குக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்காராச்சே. எப்படியும் கோவத்தில் தான் வந்து போயிருப்பான். வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நம்ம போகக்கூடாது, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாரு. இந்த சைடு டாங்னா நின்றுட்டே வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு, வரல. சரி உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்போன்னு பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்பாரு, வரல. படுத்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போன்னு படுத்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாரு, வரல. அப்படியே தூங்கியிருப்பாரு. டோர் லாக் பண்ணலையா. ஸோ அவர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் வந்து தூங்கியிருப்பாரு. உடனே ஜங்குக்கும், "என்ன இது
இங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரூம் டோரை திறந்துட்டு இவன் வெளில வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் இவன் வெளில வரல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து ஜங்குக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட்டு நம்ம எந்திச்சு போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு பொறுமையாக அப்படியே எந்திச்சு வருவார். எந்த சவுண்டும் போடாமல் மேலே ரூமுக்கு போகிற மாதிரி டாங்கோட ரூமுக்கு வந்து வந்திருப்பாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா டாங் வந்து அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு படுத்திருக்காரு. அப்பா வந்ததுக்கு இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியா, இவனை வேற நான் அப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வந்து டோரை சாத்திட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட வந்து உட்கார்றாரு. ஜங்குக்கு வந்து செம்மையாக ஒரு மாதிரியாக இருக்கு அவருக்கு. அவர் அப்படியே பொறுமையாக கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு கிஸ்ல ஒன்றும் ஆயிடாதுல்ல அப்படின்ட்டு பொறுமையாக பாடியில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணி டச் பண்ணி பார்க்குறாரு. அப்பா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கானே, ஜிம்முக்கெல்லாம் போய் ஓட்டமே இப்படி வளர்த்து வச்சிருந்தா நடம்பெல்லாம் பொட்டச்சிட்டு வருது இவள்தான், எல்லாம் எனக்கு தான் நினைக்கும் போது வா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனை கிஸ் பண்ணுவாராம். உடனே வந்து தாக வந்து எந்திரிச்சிருப்பாரு. பட் எந்திரிச்சோன்னா ஜம்ப் பண்ணுறதை பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்ணை மூடி தூங்குற மாதிரி படுத்திருப்பாரு. அவர் தான் வந்து கோவமாகவே ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாரு எப்போவுமே. ஸோ அப்படியே தூங்கி ஆக்ட் பண்ணியாச்சும் இதெல்லாம் கிடச்சா சந்தோஷம் தாயா அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்காரு. இங்கே ஜங்குக்னா கொஞ்ச நேரம் வந்து சும்மா வந்து டச் பண்ணிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அவனை தூங்கிட்டு இருக்கோன்னே எழுப்பி விடாமல் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்துருப்பாரு. பட் அவரால் முடிஞ்சிருக்காது. அவர் வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரால் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ பேண்ட்டை கீழே ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி போயிருப்பார். பட் அதுக்குள்ளே வந்து பாட்டி கூப்பிட்ருப்பாங்களா, இங்கே டாங்னா அப்படியே வேர்த்து டாங்க்கு விட்டா கற்றுன்னு கத்திடுவார் போல, அந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு. ஸோ ஜம்புக்கு ஓரளவு இன்சர்ட் பண்ணுற மாதிரி போகும்போது தான் பாட்டி கூப்பிட்ருப்பாங்களா. அவர் டென்ஷனில் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு கீழே வந்து டாங்க் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுவார். ஸோ அவர் போனோட டாங்கனோடைய கண்ணை வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான், கீழே போய் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வந்து ஃபேஸ்லாம் ப்ளஷ்ஷாக இருக்குமா, ஐயோ உனக்கு வெக்கமாக இருக்குது, பொறுக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பில்லோக்குள்ள ஃபேஸை வந்து பரி பண்ணிட்டு அப்படியே வந்து வெக்கப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிருக்கும், குட்டி குட்டி ரொமான்ஸோட அந்த மாதிரி போயிருக்கும். அதுக்குள்ளே வந்து ஜங்குக்குமே ஊருக்கு கிளம்பி போயிருப்பார். ஊருக்குன்னா கிட்ட இருக்கிற பிளேஸ்க்கு தான், ஐ மீன் பக்கத்து ஊர் அந்த மாதிரி தான். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான். கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 கூட எடுத்துக்காது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிடலாம். ஸோ அவர் வந்து ஜங்குக் கிளம்புனோன்னா கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போல் ஜங்குக்கு லைட்டாக மிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நார்மலாக டேஸ் தான் போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு அவரோட 18th பர்த்டேக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் புதுசாக வாங்கி வச்சுருந்த ஷர்ட் வந்து ஒரு 2 ஷர்ட் காணாமல் போயிருக்கும். ப்ளஸ் வாலெட்லேருந்து ஒரு 4000 கிட்ட காணாமல் போயிருக்குமா. இவருக்கு கன்ஃபியூஸாக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டாங்கே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பார். ஒன்றும் இருக்காது, நம்ம தான் காவை எங்கேயாச்சும் மறந்து வச்சுருப்போம், இல்லை செலவு தான் பண்ணியிருப்போம், அப்போ ஷர்ட் எங்கே போச்சு, வீட்டில் தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு கொஞ்சம் பிஸியாக தானே டேஸ் போகும், காலேஜ் போகிறது வர்றது தூங்குறது டயர்டில் அந்த மாதிரி தானே போயிருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஷர்ட் எப்படி இங்கே தான் இருக்கும், அந்த ஷர்ட்டை போடணுங்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். ஸோ அப்படியே டேஸ் தான் பாஸ் ஆகுமா. அவரோட பர்த்டேயுமே வந்துடுது, 18th பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு வந்து சரி புது ஷர்ட் எடுத்து வச்சோம், அதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்துச்சி பார்ப்பாரா, எங்கே தேடியும் கிடச்சிருக்காது. அவர்னா வீடு ஃபுல்லாக வலை வீசி தேடிட்டுருக்காரு, எங்கேயுமே கிடச்சிருக்காரு. அவர் வேற நடுராத்திரி எத்தனை மணிக்கெலாம் தெரியாது, நல்லா நடுராத்திரி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே பர்த்டே இல்லையா, சுத்தமாக தூக்கமே வந்திருக்காது. அவள் நேரம் வந்து முழிச்சிருந்துட்டு சரி காலையில் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு ஒரு 5 o'clock வந்து சூரியன் வெளில வர்றதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு தேடிருப்பாரா. ரூமில் இல்லைன்னொன்னே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் பாட்டுக்கு வீடு ஃபுல்லாக தேடுறாரு. ஸோ அப்படியே பார்த்தா கிட்ட வந்து ஜிமினோட ரூம் இருக்கும். சரி இந்த நாய் எடுத்திருக்க மாட்டான், ஒரு வேளை புது சட்டையை பார்த்தோன்னா ஆசையாக இருக்குன்னு எடுத்துருப்பானோ, எதுக்கும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஜிமினோட ரூமே நல்லா வந்து அலசி அரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே கிடச்சிருக்காது. பட் ஜிமினோட பெட்டு கடையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையாக போகிறேன், எந்த இடத்துல தேடியும் கிடைக்கலன்னா பெட்டு கடையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவாச்சும் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிட்டே போயிட்டு அந்த பெட்ஷீட்டை வந்து லைட்டாக விளக்க வரேன். ஏன்னா பெட்ஷீட் வந்து தரையை உரசுற அளவுக்கு ஜிமின் வந்து தூக்கத்தில் அப்படியே பரண்டு பெட்ஷீட் வந்து நல்லா கீழே வந்திருக்கும். அதனால் வந்து
அதை லைட்டாக அப்படியே மேலே தூக்கிட்டு பார்ப்பாராம். கிஃப்ட் ரேப் பண்ணி வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே அப்படியே தேங்க வந்து பொறுமையாக எந்திரிச்சு ஜிமினை பார்த்துட்டு, மாப்பிள்ளை என் மேலே அவ்வளோ பாசமாக கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காயா, சந்தேகப்பட்டேன் நீ இவனை போயிட்டுன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே வந்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளில போயிருப்பார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேடி இருப்பார், சட்டை கிடச்சிருக்காது. வேறு என்ன, இன்னொரு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் அப்படியே எடுத்து கீழே வராரு. ஸோ அவர் தேடி முடிக்கவே 7 o'clock கிட்ட ஆயிருக்கும். ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளில வந்தால் காலங்காத்தாலேயே பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஸ்மெல் அப்படியே மூக்க தொலைக்குது. காலையிலேயேவா அப்படின்னு சொல்லிட்டு டாங் ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மெல். ஸோ இறங்கி வந்தாலும் அப்படியே பார்க்குறாரு. வீட்டில் வந்து எப்பவும் போல் ஜிமின் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ணன் அம்மா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. என்ன இது, யாருமே விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கீழே இறங்கி வருவாரா. ஸோ டாங் வந்தோன்னா டாங்கோட அப்பானா பொறுமையாக ஹக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லுவாரா. தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாங் அப்படியே ஃபேஸ்னால் ஸ்மைல் அப்படியே குதிச்சிட்டே வந்து கிச்சனில் போயிட்டு என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி நான்வெஜ்ஜாக இருக்குது. அவர் பார்த்துட்டு ஐயோ எனக்கு நான்வெஜ்லாம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க அம்மா ஹக் பண்ணோன்னா அவங்க அம்மா ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவாங்களா. என் கிஃப்ட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அப்பா அது சமைச்சிருக்கதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா வந்து எனக்கு தான் தெரியுமே வேறு எந்த கிஃப்ட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி என் மச்சான் கிஃப்ட் வச்சுருக்காண்டா, என் மச்சான் ஒருத்தன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து உட்காருவாரா. அதுக்கப்புறம் செலிப்ரேட்லாம் பண்ணியிருப்பாங்க பர்த்டே நல்லாவே. கிட்டத்தட்ட ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்குனா டாங்க் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன இவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அவர் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறது எல்லாமே ஜிம்மினோட கிஃப்ட்டுக்கு தான். என்ன கிஃப்ட்டு பார்த்துட்டாரு, அது வேறு பெருசாக இருந்திருக்குமா, அதனால் அப்படியே பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ பார்த்துட்டே இருப்பாங்களா, வச்சக்கண்ணு வாங்காமல் ஜிமினிக்கே ஒரு நிமிஷம் இவன் என்ன எனக்கு புரியல, ஏன் இப்படி ஏதோ முழுங்குற மாதிரி பார்க்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும் போதும் வந்து டாங் வந்து ஜிமினியை வச்சக்கண்ணு வாங்கவே இவன் கிஃப்ட்டை கொடுப்பானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரா. ஸோ ஜிமினும் வந்து அங்கே பேசிகிட்டே வந்து சைடு ஐஸில் பார்த்துட்டு ஏதோ சரியில்லை, இந்த நாயை என்ன எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் போகவே இவர் வந்து டயர்டாகிட்டு இதுக்கு மேலே இவன் கிஃப்ட்டை தரமாட்டான் போல். ஆனால் அது ஏன் கிஃப்ட்டு தானே, ஒரு வேளை ஐயோ எனக்கு யோசிக்க கூட தெம்பிலடா சாமி அப்படி சொல்லிட்டு லைட்டாக கவச்சில் சாய் வாரா. அப்போ தான் ஜிம்முன்னு முன்னாடி வந்துட்டு மாப்பிள்ளை உன் கிஃப்ட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நீட்டு வரா. கடைசியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கி அவர் ஏதோ 10 நாள் சாப்பிடாதவன் பிரியாணி பொட்டணத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி டப்புன்னு ஓப்பன் பண்ணுறாரு. பொறுமையாக பிரிப்போம் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக பிரிப்போன்னு சொல்லிட்டு அவர் கைக்கு கிடச்சதெல்லாம் பிச்சு எறிகிறாரு. இந்த சைடு ஜிம்முன்னா இதேவே இந்த பிச்சு எறிகிறானா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை என்ன பிச்சு எறிவானோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஸோ வேகமாக வந்து டாங் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே காணாமல் போயிருக்குள்ள 2 சட்டை, அந்த சட்டை தான் உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே டாங் முறைச்சி பார்க்குறாரு, என்ன இது சட்டை, அந்த கரும்பு எனக்கு தெரியாது பாரு, எங்கே இருந்து எடுத்த, அது மாப்பிள்ளை சட்டை காணும்னு தேடிட்டு இருந்தியா, அதான் நானே கண்டுபிடிச்சி அதை கிஃப்டாக சும்மா கொடுத்தா அப்படி நல்லா இருக்காதுல்ல, அதான் கிஃப்டாக என் சட்டை காணாம போச்சு, நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலையே, அப்போ நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸாக இருக்கும்ல தூக்கி வேலை வீசுகிறாரு. ரைட்டு இவங்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு ஓடிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வேகமாக ஓடுவாரா. இந்த சைடு டாங்னா ஜிம்மினை துரத்தி வந்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம்மினும் வந்து சும்மா உட்காந்துட்டு உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இந்த அடி அடிக்கிறேன், என்னோட சட்டையை திருடி என்கிட்டே கிஃப்டாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒட்டிக்காமல் கொஞ்சம் வாங்கிடலாம், ஒன்று கொண்டு புதைச்சிருக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பாரா. ஏறு அதை சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன், இன்னும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாகவே ஜிம்மின் வந்து கிஃப்ட் வச்சுருப்பாரு. ஸோ அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்தோன்னா ஆக்சுவலாக அது ஒரு வாட்ச் தான். டாங் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாட்ச், அது டைட்டன் பிராண்டோட ஒரு வாட்ச். அதை பார்த்தோன்னே டாங் ஃபேஸ்லேயோ அப்படி ஸ்மைலாக இருக்குது. மாப்பிள்ளை ஒன்று ஒரு நிமிஷம் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டு தெரியுமா, நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஜென்டலாக ஹக் பண்ணுவாரா. ஸோ டாங் அப்படியே திருட்டு முழிப்பார். இந்த வாட்சே காணாம போன 4000 தான் வாங்கினேன்னு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பாரா. ஸோ டாங் தான் தெரியாது இல்லையா. ஸோ அவர் வந்து சிரிச்சுட்டு நமக்கு இருக்கிற ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பார். ஏன்னா அந்த வாட்ச் வந்து 3500 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். உடனே வந்து காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான் நம்ம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார்.
ஸோ ஆஃப்டர் தட் இவர் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக ரூமில் உட்காந்துருக்கும் போது தான் வந்து ஒரு கால் வந்திருக்கும். அந்த காலை பார்த்தோன்னே யார் அது? ஏய் ஜங்குக்கு! கடைசியில் காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷ் வரப்போகுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி காதில் வச்சோன்னா அந்த சைடு ஜங்குக்குனா விஷ் தான் பண்ணலையே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பாட்டிக்கு உடம்பு சரியில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாராம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே இங்கே வந்து வெளில இந்த பைக் எடுத்துகிட்டு வேகமாக டாங் வந்து ஒட்டிகிட்டே வந்துட்டுருப்பாரு. அவருக்குன்னா செம்ம பதட்டம். பாட்டிக்கு என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு ஜிம்மின்னு வந்துட்டு அவர் வேகமாக போகிறத பார்த்து பின்னாடி வந்துருப்பாரா. இவர் ஒரு நிமிஷம் இந்த ஸ்டெப்பை விட்டு இறங்குறதுக்குள்ளேயே வந்து வேக வேகமாக போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாரு. ஜிம்மின்னு அப்படி நின்று பேனு பார்த்துட்ருப்பாரு. இவனும் நானும் ஒன்றா தான் வந்தோம், என்ன 2 ஸ்டெப் பின்னாடி வந்தேன், இவன் என்ன புயலை விட வேகமாக கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக பார்த்துட்ருப்பானா. இந்த சைட் டாங்லாம் வேகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. லைக் இப்போது ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலான்னா இவர் 5 நிமிஷத்துலேயே கொண்டு போய் வண்டியை விட்டுருவார் போல், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. திருப்புன்னு திருப்புறாரு. டாங்கே பயமாகிற அளவுக்கு அப்படி திருப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வேகமாக ஸ்டாப் பண்ணியிருப்பாரா. இவர் பைக்கெல்லாம் கரெக்டாலாம் ஸ்டாப் பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்து பாட்டி 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 அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தா வந்து வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்லாம் ஆனில் தான் இருக்குது. பின்னாடிருந்து யாரோ வந்து வேகமாக ஒரு புல் பண்ணி டோர் மேலே வச்சு லாக் பண்ண மாதிரியே டோர் லாக் பண்ணுவாங்க. இவருனா ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டு யாரா அது அப்படின்னு திரும்பி பார்ப்பாரா. வேற யாரு, நம்ம ஜங்குக் தான். ஏய் ஜங்குக் இங்கே பாட்டி என்ன பண்ணுறாங்க இப்போ? இதான் ரொம்ப முக்கியமாக, கொஞ்சம் தள்ளுறியா? பாட்டி எங்கள் பாட்டிக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே புஷ் பண்ணுவாங்களா. அந்த சைடு ஜங்குக் தான், பாட்டிக்கு உடம்பு நம்ம 2 பேர்த்த விட நல்லாவே இருக்குது, ஆனால் உனக்கு நல்லா இருக்கும் போதேடா அவன் பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவர் ஒரு ட்ராக்ல பேசிட்டு போயிட்டுருப்பாரு. டக்குன்னு வந்து டாயாங்கோட கழுத்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரா. ஸோ அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த ட்ராக் அப்படியே வந்து டேர்ன் ஆகி வேறு ட்ராக்கு போகுது. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டாங்னா இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இங்கே இருந்தால் சேஃப்டி இல்லை நமக்கு, அதனால் இருக்கணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து ஒரு துளி கூட அசைக்காமல் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. எப்படியும் இங்கேருந்து அவன் பண்ண வேண்டியதுலாம் பண்ணிட்டு தான் அமுச்சு விடுவான்னு தெரிஞ்சும் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கும் அதானே வேணும். பாட்டி எங்கே ஃபஸ்ட்டு அதை சொல்கிறியா? பாட்டி எங்கேயும் போகல, உன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. உன் வீடுங்கிறத விட எப்படியும் நம்ம வீடு கணக்கில் தான் வரும். நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே நீ இங்கே ஏன் இருக்க? ஏன் நான் இங்கே இருந்தால் தானே நீ உன்னால் பண்ண முடியும், வீட்டில் தனியா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட ஒரு வரா காந்துக்கிட்ட டாங்க லைட்டாக புஷ் பண்ணிட்டு லூஸா நீ பாட்டியை தனியாக அமுச்சு விட்டுருக்க. பாட்டி வந்துப்பாங்க, உனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண தான் போயிருக்காங்க, நீ ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவன் பர்த்டே கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு டேங்கை தூக்கிட்டு பெட்டில் வந்து வீசுறாரு. டேங் வந்து ஒரு மாதிரியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஐஸை வச்சுட்டு பார்ப்பாராம். ஒன்றுதாண்டா பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மேலே வந்து அவரோட டங்கை வச்சு பொறுமையாக அங்கங்கே லிக் பண்ணுவார். ஸோ டாங் வந்து லைட்டாக புஷ் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. பட் வந்து ஜங்குக்கால விட முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு இப்போ நீ வேணும், கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாலும் வேலைக்காகாது, ஒரு சும்மா இருந்தாலே வேலைக்காகாது. இப்படி ஃபுல் ஃபார்மில் இருக்காரு, என்ன வேலைக்காகும்? ஸோ அப்படி புஷ் பண்ண உனக்கு எங்கே பண்ணால் எப்படி பண்ணால் ஆஃப் ஆகணும் எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே டச் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவாரா. அவ்வளோதான், டேங்க் வந்து மூவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டேங்கன்னு அசைக்கிறது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சாமி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக காலை வாயிடாக வந்து விரிச்சிட்டு படுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே ஜங்குக்கு வந்து பொறுமையாக அங்கே கிஸ் பண்ணி ஷர்ட் பட்டன்லாம் வந்து டங்காலேயே ஓப்பன் பண்ணுவார் போல, அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பொறுமையாக அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஸோ டாங்கோட பாடி பார்க்க அப்படி இருக்குது, அதெல்லாம் வேணும். நம்ம டாங் பாடி எப்படி இருக்கும்னு ஜங்குக்கு அப்படியே மூச்சு விட முடியாத அளவுக்கு பார்த்துட்ருக்காரு. அவர் சும்மாவே இருக்கிற மூடில் மூச்சு விட முடியாமல் தான் இருந்துகிட்ருப்பாரு. டேங்கோட பாடி அப்படி பார்த்த உடனே சுத்தமாக முடியல. அப்படியே கிட்ட வந்து அங்கங்கே லிக் பண்ணுறாரு, பைட் பண்ணுறாரு, இந்த மாதிரியாக பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து டாங்கால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே பில்லோவை பிடிச்சி வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறது, ஜங்குக்கோட ஹேரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறது அப்படி தான் பண்ணுறாரு. ஸோ
ஜங்குக் வந்து மேலே நெக்கு கிட்ட நக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே பொறுமையா அப்படியே லிக் பண்ணிட்டே கீழே வராரு. அப்படியே பெல்லி பட்டன்ல பண்றது. அப்படியே பொறுமையா கீழே கீழே வருவாரா. ஸோ அவர் கீழே கீழே போக போக டாங் வந்து ஹேர் வந்து டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஜங்குக் வந்து டீஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கீழே போகாமல் திரும்ப மேலே வருவாரா. பட் டாங் வந்து ஹேர் நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே கீழே வந்து புஷ் பண்ணுவார், கீழே பண்ணுங்கிற மாதிரி. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து சிரிப்பாக வரும். லைட்டாக சிரிச்சிட்டே வந்து கீழே போயிட்டு பண்ணிட்டு இருப்பாரா. டாங்னா சுத்தமாக அவரால் முடியல, அப்படி கத்துறாரு. டாங் கத்துறதை கேட்டோன்னே ஆல்ரெடி ஃபுல் ஃபார்மில் இருப்பாரா. அவர்தான் முடியல, பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு புல்லை விட்டு பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சடனா எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு வெளில விட்டோன்னா டாங்னா ஆளு கத்திருப்பாரு. அதுக்கப்புறம் புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு ஏன் ஸ்டாப் பண்ண முடியும்? சுத்தமும் முடியல. அவர் பாட்டுக்கு 2 கையும் போட்டு மேலே பின் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு. காலை வச்சு வந்து கொஞ்சம் உதச்சி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்ன பண்ணாலும் முடியல. 2 லெக்கையும் வச்சு நல்லா வைடாக ஓப்பன் பண்ண வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரி, டாங்னா ஃபைட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், என்ன நடந்தா என்ன, கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ப்ரெஷராக தானே இருக்கும்னு சொல்லிட்டு படுத்திருப்பாரா. ஆனால் அவருக்கு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஜங்குக்கு மேலே ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்காலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ப்ளஷரு, அந்த ஃபீலிங் மொத்தமாக அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னே தெரியல, அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. அது டேங்கை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிடணும் போல தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணாலும் சுத்தமாக பத்தவே இல்லை. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் இன்னும் ஃபாஸ்ட் இன்னும் ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ளஷரையும் அதனால் ஹேண்டில் பண்ண முடியல, டாங் இருக்கிற க்யூட்னஸையும் ஹேண்டில் பண்ண முடியல. அவ்வளோ தாண்டா, ஹாப்பி எண்டிங் முடிஞ்சிடுச்சு. இது குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற தூக்கத்தில் தூங்கிட்டே இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் நான் 2 லைக் இதுக்கு முன்னாடி போட்ட ஒன் ஷாட் அப்படியே நிட்டோ காப்பி அடிச்சுட்டு அதை போட்டிருக்க மாட்டேன். ஒரே ஸ்டோரி தான், பட் அங்கங்கே சீன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டயலாக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டியூரேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஒரே ஸ்டோரி அப்படியே டிட்டோ காப்பிலாம் அடித்து போட மாட்டேன். அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், பட் ஸ்டோரி லைன் ஒரே மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். இது பிடிக்கலைன்னா நான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு 1 மந்த்துக்கு வந்து டெய்லியும் வீடியோ போட்டு, அதுவும் டெய்லி 2 வீடியோ, ஒரு நார்மல் வாயனை வச்சு ஒரே ஸ்டோரியில் ப்ளஸ் அதே சேம் ஸ்டோரியில் வந்து பிஎல் ஒன் ஷாட் இந்த மாதிரி தான் நான் போகலான் இருக்கேன். பட் ட்ரெண்ட்லேயும் வந்து வேரி ஆகும், கொஞ்சம் சீன்ஸ் டயலாக்ஸ் தான், டியூரேஷனும் வேரி ஆகும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. அண்ட் இதை வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் என்னால் சடனாக உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு வேறு ஸ்டோரி வச்சு கண்டினியூ பண்ணிக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். பைடா மீஸ் டியூரேஷன் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதிகமாக வைக்க ட்ரை பண்ணுறேன். என்னென்னு தெரில, அந்த வீடியோவுக்கும் அதிகமாக தான் வந்துச்சு. ஆனால் இதுக்கே கம்மியாக வச்சுட்டு சத்தியமாக தெரில. பாய்.